16வது திவ்யதேசம் ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான். இந்த கோவில் என்னன்னா, பெருமாளை கூட தாயார கூட ஹைஜாக் பண்ணவர் ஒருத்தர் இருக்காருன்னா கருடன். நாச்சியார் கோவில் என்கின்ற க்ஷேத்திரம் திருநரையூர். இந்த கோவிலுக்கு போனேன்னா அர்ச்சனை எல்லாம் கல்கருடனுக்கு தான். பாவம் பெருமான தாயார் ஓரமாக அங்கே நின்றுட்டு இருப்பா. எல்லாம் இவர் ஹைஜாக் பண்ணி விட்டார். வேடிக்கைக்கு சொல்வா, ஒரு ஜட்ஜ் 1950s ஒரு போஸ்டிங் ஆச்சு. அந்த ஜட்ஜு பாவம் ரொம்ப படித்தவர், சுமாராக இருப்பார் பார்க்கறதுக்கு. அவரோட டிரைவர் ரொம்ப நன்னா இருப்பார். அவர் கார் ரூடனா அந்த ஊருக்கு போயிருக்கார். அந்த டிரைவர் கதவை திறந்திருக்கார், எல்லாம் மாலை அவருக்கு போட்டா. அப்புறம் பின்னாடி ஜட்ஜ் வந்தார், சுவாமி நான் தான் சுவாமி ஜட்ஜுனர், இவர் பார்க்கறதுக்கு அவ்வளோ நன்னா இருக்காரு என்ன. அந்த மாதிரி கல்கருடனுக்கு தான் அங்கே எல்லா பெருமையும். அதனால அங்கே பெருமாளுக்கு நரையூர் நின்ற நம்பி. நரையூர், நரையூர்னு சொன்னா நரை வாசனை வீசக்கூடிய ஊர் நரையூர். நின்ற நம்பி, நம்பி நம்பின்னு வந்தா அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, குணப்பூர்ணன் அர்த்தம். நம்பின்னு சொன்னாலே the one who is a repository of all good attributes. நம்பி தாயாருக்கு இருந்தா நங்கை. அதனால்தான் கம்பர் இதை வச்சு விளையாடுறார் பாலகாண்டத்துல. நம்பி நம்பின்னு ராமரை சொல்றார். எதுல இருக்கக்கூடியவா, எங்க பொண்ணு மட்டும் என்ன குறைச்சலா, அவன் நங்கைங்கிறா. அப்ப நம்பி, நரையூர் நின்ற நம்பி, இவரும் ஸ்ரீனிவாசன் எம்பெருமானே. தாயாருக்கு அழகான பேர், ரொம்ப யுனிக் பேர். வைக்கிறதா இருந்தா வைங்கோ, வஞ்சுளவல்லின்னு பேர் தாயாருக்கு. அடியேனுக்கு பஞ்சாச்சாரியர்கள் ஒரு ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமியுடைய திருத்தாயாருக்கே வஞ்சுளவல்லி என்பதுதான் பெயர். அந்த வஞ்சுளவல்லி நாச்சியார் வஞ்சுளங்கிற மரத்துக்கீழே இருந்தபடியால் மணிமுக்தா புஷ்கரிணின்னு பேரு அந்த நரையூர். இதுல ஒரு சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேதாவி அப்படின்னு ஒரு மகர்ஷி, நிஜமாவே ஒரு மேதாவி தான். அந்த மேதாவி என்கின்ற மகர்ஷிக்கு தாயார் பெண்ணாக பிறந்தாள், வஞ்சுளவல்லிங்கிற பேரோட. ஏன் பிறந்தா, அதுக்கு ஒரு அழகான சரித்திரம். என்னன்னா, பெருமாளும் தாயாரும் வைகுண்டத்துல இருந்தாலாம். தாயார் ஏதோ 2-3 தடவை ஏதோ கேள்வி கேட்டிருக்கா. அவர் ரொம்ப நன்னா தூங்கிட்டு இருக்கார். உறங்குவது போல் யோகி செய்யும் பெருமாள். there is no use in staying with a man who always keeps snoring அப்படின்னு சொல்லிட்டு தாயார் கோபமா இந்த ஊருக்கு வந்துட்டாளாம். பிரம்மாண்ட புராணத்துல அவ்வளவுதான் சரித்திரம். ரொம்ப தூங்கிட்டாருங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தா. மேதாவிக்கு பெண்ணாக வஞ்சுளவல்லி என்கின்ற பெயரோடு இருந்தாள். அப்ப பெருமாள் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார். ஒரு ரிஷியா வந்தார். ஒத்தரா வரல, 5 பேரா வந்தார். 5 பேரா வந்த ரிஷிகள் என்ன பண்ணிட்டா, இந்த ரிஷி டக்குன்னு இந்த பொண்ணு கையை பிடிச்சுட்டா. இந்த பொண்ணு ஓன்னு கத்த ஆரம்பிச்சுடுத்து. அப்பா ஏதோ மாமா என் கையை பிடிச்சுட்டார் அப்படின்னு. அப்ப மேதாவி ரிஷி ஓடி வந்தார். என் மகளை யார் இப்படி துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு வரும்போது அந்த பிடிச்ச ரிஷி தான் வாசுதேவன். பக்கத்துல வந்த 4 ரிஷிகள்ல பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன், சாம்பன் அப்படிங்கிற பேர்ல பெருமாளுடைய வியூகமூர்த்திகள் காட்சி கொடுக்க வாசுதேவனுக்கு வஞ்சுளவல்லிய கல்யாணம் பண்ணி வச்சார். குணப்பூர்ணனானபடியால் நம்பி, நரையூரில் இருந்ததால் நரையூர் நின்ற நம்பி, ஸ்ரீனிவாசனாக இருக்கின்றபடியால் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பேர்ல இருக்கார். இன்னைக்கும் நீங்க இந்த கர்ப்பகிரகத்துக்கு போனேன்னா பெரிய ஃபேமிலி பிக்சர் மாதிரி இருக்கும். தாயாரை சேவிப்பேள், பக்கத்துல பெருமாளை சேவிப்பேள். தாயார் இடுப்புல தான் சாவி கொத்து தொங்கும். பெருமாள் பாவம். இந்த கோவில்ல நீங்க நேர பார்த்தேன்னா தாயார் தான் இருப்போம். பேர் என்ன, நாச்சியார் கோவில். பெருமாள் அவர் ஓரமா எங்கேயாவது எட்டி பார்த்தேன்னா ஓரமா பாவம் நின்றுருப்பார். அது தாயார் பெருமாள் நின்ற திருக்கோலத்துல வஞ்சுளவல்லி தாயார், நின்ற திருக்கோலத்துல எம்பெருமான். பொதுவா நாராயணன்னா 4 கையோட பார்த்திருப்போம். இங்க 2 கை. ஓஹோ, 2 கை இப்படி வச்சுருக்காரா? இல்ல, சங்கு சக்கரத்தோட நின்றுப்பார் பெருமாள். இப்படிதான். ஏன் சுவாமி இப்படி வச்சுக்காம இப்படி வச்சுருக்காருன்னா, திருமங்கையாழ்வாருக்கு சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்ச கோலத்தோடையே பெருமாள் இங்க நின்று இருக்கார். சதுர்புஜங்கள் எல்லாம் 2 புஜம், 2 புஜத்துல சங்கு சக்கரம் சமாஸ்ரயண கோலத்தோட பெருமாள் இருக்கார். பிரம்மா வேற இருப்பார், சாம்பன் இருப்பார். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் இத்தினூண்டு இல்ல. 9 அடிக்கு பிரம்மா, 9 அடிக்கு அனிருத்தன், 9.5 அடிக்கு சங்கர்ஷணன், 9.5 அடிக்கு சாம்பன், 9.5 அடிக்கு பிரத்யும்னன், 10 அடிக்கு பெருமாள், 9.5 அடிக்கு தாயார். இவ்வளவு பெரிய கர்ப்பகிரகம் நீங்க சேவிச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தாதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஐடியாவே வரும். ஓஹோ, என்ன இவர் யாருன்னா பிரத்யும்னன், 4 தலை, ஓ பிரம்மாவா தான் இருப்பார். இப்படி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாழியாகும். தாயார் அவ்வளவு அழகா சாவி கொத்தோட நின்றுட்டு இருப்போ. நாச்சியார் கோவில்னு பேர். சரி, இப்ப நாச்சியார் கோவிலை பத்தி சொன்னேனே, அதோட சேர்த்து அந்த கருடனை பத்தி சொல்ல வேண்டாமா? தேசிகன் எடுத்தார். வாமே வைகுண்டசையா பணிபதி கடகா வாசுகி பிரம்மசூத்ரஹா ரக்ஷேண ஸ்தக்ஷகேண கிரதித கடிதடச்சாரு கார்கோட்டஹாரஹா பத்மம் கர்ணேபசவ்யே பிரதிமவதி மகாபத்மமயந்திர விப்ரத் சூடாயாம் சங்கபாலம் குளிகமபி புஜே தக்ஷிணே பக்ஷிமல்லஹா. நீங்க கர்ப்பகிரகத்துக்கிட்ட போகும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு அறையில பெரிய கல்கருடன். பொதுவா கருடன்னா ஒரு பிராஸ்ல பண்ணிருப்பா, பிரான்ஸ்ல பண்ணிருப்பா, மரத்துல பண்ணிருப்பா. இங்க கல்லாலேயே செய்யப்பட்ட கருடன்.
ஆனா கல்லுனா எவ்வளவு வெயிட் இருக்கும். இதுல ஒரு வினோதம் இருக்கு. இந்த கோவில்ல பெருமாள் அந்த கல்கருடன்ல எழுந்தருளை பண்ணி வெளியில வரும்போது 4 பேர் தூக்குவா. அடுத்த 4 படி தாண்டினோன்னு 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும், 64 128 ஆயிடும். திரும்பி 128 64, 64 32, 32 16, 16 8, 8 4. எப்படி சுவாமி அப்படி இருக்குன்னா, ஒன்னும் கருடன் வந்து கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில போகும்போது துக்கம் தாழ முடியாமல் வெயிட்டை ஏத்திக்கிறாராம். திருப்பி கர்ப்ப கிரகத்துக்கிட்ட வரும்போது, பெருமாள் கிட்ட வரும்போது பாடியை லைட் ஆக்கிக்கிறான். இப்ப பட்சிகளே பார்த்தேன்னா தே லெவிடேட்னு சொல்லுவா. ஒரு ப்ராசஸ்க்கு லெவிடேஷன் பேர். உடம்பியே லைட் ஆக்கி ஹாலோ மாதிரி ஆக்கின்னு பறக்கிறது. நம்ம விமானங்கள்லாம் எப்படி பறக்கிறது? அப்படிதானே பறக்கிறது. இங்க ஓட்ட கிட்ட போட்டு அது கீழே வந்துருமே, அப்போ அது ஹாலோவா இருந்து பறக்கிறது. அந்த மாதிரி கருடன் வருவதாக சரித்திரம். இன்னொரு சரித்திரம் என்னன்னா, இதுல ஒரு சின்ன சயின்டிபிக் விஷயம் இருக்கு. ஆர்கிடெக்சர்லயே அந்த காலத்துல கோவில்கள் சமநிலையில வச்சிருப்பா. இப்ப நீங்க ஸ்ரீரங்கம்லாம் போனீங்கன்னா சமநிலையில பெருமாள் இருப்பார். இதற்கு மணிமாட கோவில்னு பேர். இந்த கோவிலுக்கு சோழர்கள் நடுந்தர காலத்துல என்ன பண்ணான்னா, நீங்க நேர போவேள், ஒரு 20 அடி போனோம்னா 10 படி இருக்கும். திரும்பி ஒரு 10 அடி போவேள், திரும்பி ஒரு 10 படி இருக்கும். So there is a gradation everywhere, there is a gradient everywhere, but it is not a sudden gradient. ஒரு லெவலா போகும். இப்போ நீங்க திருப்பதியை ஏறுறேன்னு வச்சுங்கோ, ஒரேடியா படி வராது, முழங்கால் முடிச்சு வரைக்கும் படி வரும். அப்புறம் நீங்க கொஞ்சம் தூரம் ரோட்ல நடப்பேள், திருப்பி ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் வரும். இதுக்கு மணிமாட கோவில்னு பேர். அதனால இருக்கின்றபடியால் அந்த கிரேடியன்ட் கொடுக்கிறபடியால தான் கருடனுடைய வெயிட்டும் குறைஞ்சுட்டே வருதுன்னு ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருக்கு. இப்போ இந்த பெருமாள் இங்க இருக்காரா. இன்னொரு விஷயம், இந்த கோவில்ல பரமபத வாசல் வடக்கு நோக்கி இருக்காது, தெற்கை நோக்கித்தான் இருக்கும். இந்த பரமபத வாசல் தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது. அடுத்தது, இந்த கோவிலை கட்டினது ஒரு ரொம்ப சுவையான சரித்திரம். சிவபக்தர்கள் நாயன்மார்களில் சுப்பிரசித்தரானவர் கோச்செங்கணான் சோழன் ஒருத்தர்தான். அந்த கோச்செங்கணான் சோழன் சிவபெருமானுக்காக 70 கோவில் கட்டினான். அவன் கட்டிய கடைசி கோவில் நாச்சியார் கோவில். அது ஆழ்வார் எடுக்கிறார். வள்ளி கொழுநன் முதலாய மகளோடு முக்கண்ணான் வெல்கியோடு முறுக்கிலங்கு கணித்து வருவாய் பின்னை கேழ்வன் மண்ணையெல்லாம் முன்னவிய சென்று வென்றி செருக்களத்து திரளழிய செற்றவேந்தன் சிரம் துணிந்தான் திருவடினும் சென்னி வைப்பீர் இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்தோள் ஈசர்க்கு எழில் மாடம் 70 செய்து உலகம் மாண்ட திருக்குலத்து வல சோழன் சேர்ந்த கோயில் திருநரையூர் மணிமாடம் ஷேர்மீன்களேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஒரு சிவபக்தராக இருந்த ஒரு அடியவர் பெருமாளுக்காக கட்டின கோவில் நாச்சியார் கோவில். இன்னொரு சுவையான ஒரு விஷயம் சொல்றேன், இல்ல ஒரு பாசுரத்தை சொல்லிட்டு சொல்றேன். வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடு முக்கண்ணான் வெல்கியோடு விரல்வாணன் வீந்த தோல் வனத்தே துணித்துகந்தான் பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அலவன் முகம் நோக்கி நள்ளியோடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். என்ன சாதிக்கிறார் ஆழ்வார், இந்த கோவில் வந்து சுத்தி நேச்சுரல் பியூட்டி அவ்வளவு நல்லா இருக்கான். தடாகத்துல அவ்வளவு தாமரை பூத்திருக்கான், தாமரையில அவ்வளவு தேனா. அதுல ஒரு நண்டு, ஆண் நண்டு பெண் நண்டு. அந்த ஆண் நண்டு பெண் நண்டு கர்ப்பவதியா இருக்காளேங்கிறதுக்காக பெண் நண்டுக்கு கொஞ்சம் சுவையான தேனை எடுத்து கொண்டு வர அந்த கமலத்துக்குள்ள போயிருக்கு. அந்த கமலத்துக்குள்ள போகும்போது சாயங்காலம் ஒரு 5:45 அது உள்ள போய் அப்படி கொஞ்சம் தேனெல்லாம் கலெக்ட் பண்றதுக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது. உடனே புஷ்பம் மூடி நிறுத்தும். இப்ப ஆண் நண்டு அந்த கமலத்துக்குள்ள மாட்டின்னு இருக்கு. பெண் நண்டு கிட்ட சொல்லியிருக்கு, ஐ வில் பி பேக், கீப் வெயிட்டிங் ஃபார் மீ, 6:30 ஐ ஷுட் பி பேக். அந்த பெண் நண்டு பார்த்து 6:15 ஆச்சு, 6:30 ஆச்சு, 7 ஆச்சு, அந்த ஆண் நண்டு வரவே இல்லை. அடுத்த நாள் கார்த்தால 5:45 பஞ்சாங்கத்துல போட்டிருக்கா சூரியோதயம். சூரியன் உதயமாச்சு, தாமரை திறந்தது, ஆண் நண்டு பாவம் துடிச்சு பிடிச்சு ஓடுறது வீட்டுக்கு. உடனே பெண் நண்டு கிட்ட போய் சொல்லணும், ஐயோ உனக்காக தான் நான் தேன் எடுக்கலாம்னு போனேன், பாத்தியா இந்த மாதிரி அஸ்தமிச்சுடுத்து மூடி நுடுத்துன்னு சொல்லணும். இது வாயை திறந்து சொல்றதுக்குள்ள பெண் நண்டு சொல்லிடுத்து, டோன்ட் டாக் டு மீ. ஆழ்வார் எடுக்கிறார், என்னோட பேசாதேன்னு அந்த பெண் நண்டு சொல்லிவிட்டான். பெண் நண்டு சொன்னோம்னா ஆண் வண்டி எவ்வளவோ ட்ரை பண்ணித்தான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு, வெயிட் பெண் நண்டு, வாட் ஹேப்பன் எஸ்டர்டே வாஸ் அப்படின்னு அது ஏதோ சொல்றது. அது பாவம் அந்த பெண் வண்டு கேட்கறதாவே இல்லை. இது ஆழ்வார் எடுத்திருக்கார். அப்படி பெண் வண்டு ஆண் வண்டு பேச்சை கேட்காத ஊர்னு எடுத்துட்டார். உடனே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சிஷ்யர் ஆச்சாரியனை பார்த்து கேட்டார், இது சரியோ, ஆண் வண்டு தன்னுடைய சார்பை தரப்பை சொல்ல வேண்ட வாய்ப்பை கொடுக்க வேண்டாவோ? ஒரு லீகலா பார்த்தா யூ ஷுட் லெட் தட் மேல் கிராப் எக்ஸ்பிளைன் இல்லையோ, எப்படி அப்படி விடலாம்னு கேட்டா ஆச்சாரியன் சொன்னாராம், நீ கேட்பது சரிதான் காணும், ஆனால் இது நாச்சியார் கோவில் பாசுரம் ஆயிற்றே. நாச்சியார் கோவில்ல நாச்சியார் தானே சொல்லுவோம், அவள் யார் கேட்பா? இந்த ஊர்ல மட்டும் பெண் நண்டுக்குத்தான் சாமர்த்தியம் உண்டு, ஆண் நண்டுக்கு கிடையாது. இதுல மட்டும் இல்லை,
நேத்திரம் ஹி காயத்ர முஷந்தி. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எங்கள் ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமிக்கு நடுவில் 1970s ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போது அவருக்கு கண்ணு போயிடுமோங்கிற நிலை இருக்கும்போது அவருடைய திருத்தகப்பனார் ஸ்ரீநிதி சுவாமிகள்னு எழுந்தருளி இருந்தார். அவர் இந்த கருடன் மேலே 100 ஸ்லோகங்கள் பாடினார். யாரோ பாடினது அவர் பாடலை, அவரே இயற்றினார். அதுக்கு க்ஷேமகாரி சதகம்னு பேர். அந்த ஸ்லோகம் நேத்திரம் ஹி காயத்ரம் உஷந்தியஸ்ய நேத்திரம் ககானாம் பரமம் யமாயு காத்திரம் யதீயம் கனகாபதிருஷ்யம் நேத்திரம் ச புத்திரஸ்ய சுகீ கரோது. என் பிள்ளையுடைய கண்ணை சுகம் பண்ணி வை. ஏன் கருடன் அங்க 2 விஷயம் பண்ணுவார். கண் கொடுக்கும் கருடன், ஞாபகம் வச்சுங்க. கண் கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஹாக்ஸ் ஐ, ஈகிள்ஸ் ஐன்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு கண்ணு கொடுக்கணும். 2வது அந்த கருடனுக்கு நாகதோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம் உண்டு. யாருக்கெல்லாம் நாகதோஷம், ராகு, கேது இத்தியாதி ப்ராப்ளம்லாம் இருக்கோ அந்த ஊர்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவது விசேஷம் என்று சொல்வார்கள். இது திருநரையூர் என்கின்ற நாச்சியார் கோவில்.